சோத்து வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் மீதமான பழைய சாதத்தில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இதில் தேவையில்லை புதுசாக செய்யணுனாலும் குக்கரில் சாதத்தை நல்லா குழைய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சோம் இது மாதிரி செய்யலாம். சில பேர் கஞ்சிலாம் காய்ச்சி ஊற்றுவாங்க. அப்படி இல்லாமல் இது ஈஸியான மெத்தடில் இருக்கும். புழியறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பழைய சாதத்தை நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேவையான அளவு சீரகம், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு பிசைஞ்சி வச்சுக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிற பழக்கம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு முழுக்கு குழாயில் தான் போட்டு நம்ம புழிய போகிறோம். சின்ன சின்னதாக கையிலையும் உருண்டையாக உருட்டியும் வைக்கலாம். காஞ்சது தான் மெலிசாகிடும். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து ஒரு கட்டில் போட்டு அதில் வெள்ளை துணியை போட்டு அதில் நீட்டாக புழிஞ்சு விட்டுருக்கேன். இது ஒரு 2 நாள் காய்ஞ்சாலே ரெடி ஆகிடும். இது காஞ்சா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலே வந்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக எல்லாம் நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அழகாக எடுக்க வந்துடும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் பழைய சாதம் மீந்துச்சுன்னா இது மாதிரி தான் பண்ணுவாங்க. அரிசி விற்கிற விலைக்கு எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ வெயில் நேரம்ல எதெல்லாம் நம்மளால் வத்தல் போட்டு காய வைக்க முடியுமோ எல்லாத்தையும் காய வச்சிடலாம். சூரிய பகவான் நல்லா காய வச்சு கொடுத்துருவார். ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ தண்ணி ஊறினதுக்கப்புறம் வருது பாருங்கள். தண்ணி தெளிச்சதால் கெட்டுடுமோன்னா நினைக்காதீங்க. இப்போ நம்ம திருப்பியும் 2 நாளைக்கு காய வச்சு தான் எடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் பிரித்த பிறகு இப்படி இருக்குது. காய வச்ச பிறகு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா